ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நேயர்களே, இன்று நாங்கள் வெப்ப அலைகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம். வெப்ப அலைகள் காரணமாக ஏற்படும் பக்க விளைவுகளிலே முதலாவது நீரிழப்பை குறிப்பிடலாம். இதை தடுப்பதற்கு நீங்கள் ஹைட்ரேட்டாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒருவருடைய உடம்பின் பாரத்திற்கேற்ப அவருக்கு நீர் ஆகாரத்தை எடுக்கலாம். உதாரணமாக நீங்கள் 60 கிலோகிராம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் அதை நீங்கள் 35ஆல் பெருக்கும் பொழுது 2.1 லிட்டர் அளவு உங்களுக்கு சாதாரணமாக நீர் தேவைப்படுகின்றது அல்லது நீராகாரம் தேவைப்படுகின்றது. என்றாலும் அதிக வெப்பநிலை இருக்கும் காலத்திலே அதிகமாக உங்களுக்கு வியர்வை வருவதனால் இன்னும் ஒரு 500 மில்லி லிட்டரோ அல்லது 1 லிட்டரோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் நீங்கள் அருந்த வேண்டி இருக்கின்றது. இதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டுமானால் உங்களுடைய சிறுநீரை அவதானிக்கும் பொழுது அந்த சிறுநீர் செறிவாக இருக்குமேயானால் நீங்கள் டீஹைட்ரேட்டட் ஆகியிருக்கின்றீர்கள் என்பது அதன் விளக்கமாகும். இரண்டாவது ஹீட் கிராம்ப்ஸ் என்று சொல்வார்கள். அதிகளவு வெப்பம் காரணமாக தசைப்பிடிப்பு ஏற்படுவதும் ஒரு முக்கியமான ஒரு பக்க விளைவாக இருக்கின்றது. இது பிரதானமாக விளையாட்டு வீரர்களுக்குத்தான் இந்த விதமான கிராம்ப்ஸ் ஏற்படுகின்றது மற்றும் முதியவர்களுக்கும் கிராம்ப்ஸ் ஏற்படலாம். கிராம்ப்ஸ் ஏற்படும் பொழுது நீங்கள் வெறுமனே ஹைட்ரேஷனை மாத்திரமல்லாமல் எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது கனியங்கள் நிறைந்த ஒரு திரவத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். அதை உங்களுக்கு கடைகளிலும் வாங்கலாம் அல்லது உங்கள் வீடுகளிலேயும் நீங்கள் இந்த எலக்ட்ரோலைட் ட்ரிங்கை நீங்கள் செய்யலாம். இதற்கு ஒரு ரெசிபி என்னிடம் இருக்கின்றது. அதை என்னுடைய அடுத்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மூன்றாவதாக ஹீட் எக்ஸாஷன் என்று ஒரு நிலைமை இருக்கின்றது. அதாவது அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படுதல் என்று தமிழிலே மொழிபெயர்க்கலாம். ஹீட் எக்ஸாஷன் நடக்கும் பொழுது ஒருவருக்கு நோசியா, குமட்டல் ஏற்படும் மற்றும் அவருக்கு வாமிட்டிங், வாந்தி போன்றவையும் ஏற்படலாம் மற்றும் அவருடைய கான்சன்ட்ரேஷன் குறையலாம், கன்ஃபியூஷன் ஏற்படலாம் மற்றும் அவர் உடையடியாக சரிந்து விழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த ஹீட் எக்ஸாஷன் வருவதை நாங்கள் டீஹைட்ரேஷன் வரும் பொழுதே அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் டீஹைட்ரேஷனாக இருக்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்பாக ஹீட் எக்ஸாஷன் நடக்கலாம். அது தாண்டி ஹீட் ஸ்ட்ரோக் வரையும் போகலாம். அதுதான் 4வது கண்டிஷன். ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்வது உங்களுடைய உடம்பின் வெப்பநிலை 40 டிகிரிக்கும் அதிகமாக செல்லும் பொழுது அது ஹீட் ஸ்ட்ரோக்காக மாறுகின்றது. அந்த நேரத்திலே ஒருவர் சடுதியாக விழலாம், கலப்ஸ் ஆகி விழலாம். அவர் விளையாட்டு மைதானத்தில் இருந்தால் என்ன அல்லது வேறு ஏதாவது அலுவல்களிலே இருந்தால் என்ன, அந்த வெப்பநிலை அவருடைய டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு அதிகமாக போகும் பொழுது அவர் கலப்ஸ் ஆகி விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த நிலைமையிலே ஒரு இமர்ஜென்சி, இது ஒரு மெடிக்கல் இமர்ஜென்சி, உடனடியாக அவரை கூலிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். கூல் பண்ணக்கூடிய கூல் பேக்ஸ், ஐஸ் பேக்ஸ் எங்களிடம் இருப்பது